Hi hello friends, welcome to our channel Lemmy to your tummy. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது வெங்காய சேர்க்காத ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்க்க போறதே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்ம தோசை சுடுற நேரத்துல இந்த சட்னி ரெசிபி செஞ்சிரலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேங்க. அதுல 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திருக்கேன். ஒரு 2-3 ஜீரகம் சேர்த்திருக்கேன். இது வந்து ஃப்ளேவருக்காக வேண்டியதா. உங்களுக்கு ஜீரகம் ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுனா சேர்த்துக்கோங்க. இல்லனா இது வேண்டாம். இப்போ கடலை பருப்பு போட்டுட்டு இது கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இதில் காரத்துக்கு ஏற்ப 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸில் உள்ள தக்காளின்னு 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தக்காளி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து சேர்த்து நம்ம வதக்கிட வேண்டியதுதாங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தோன்னா நல்லா தக்காளி வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொத்தமல்லி தழை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதையே சேர்த்து வதக்கி இதை ஆற வச்சோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போ ஆயில் காஞ்சோடனே இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்தோன்னே இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா 1 or 2 days வந்து நம்ம கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போவே யூஸ் பண்ணனால கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாங்க. அதுவும் இல்லாமல் வெங்காய விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நான் வெங்காயம் யூஸ் பண்ணாமையே ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி செஞ்சிடலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நான் நிறைய ரெசிபிஸ் வீடியோ வேணும்னா நம்மளுடைய எம்மி டு யர் டம்மி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.